நிஷா வந்து இன்னைக்கு என்னது பல்லு இப்படி காமிக்கிற? சரி, இன்னைக்கு வந்து நிஷா வந்து மட்டன் செய்ய போகிறா. மட்டன் கிரேவி, இது மட்டன் வறுவல், மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி மெனக்கெட்டு காலையில் 5 மணிக்கு பொட்டுக்கோட்டைக்கு போய் 6 மணிக்கு வாங்கிட்டு வந்துட்டா. 7 மணிக்கு போய் 8 மணிக்கு வந்தேன். சரி, எங்கே அவங்க மட்டன் எடுத்துகிட்டு வந்து காமி? மட்டனே காமிக்காமல் மட்டன் வீடியோவா? என்ன வீடியோ உங்களுக்கு போடலான்னு சொல்லுங்கள். மட்டன் பிரியாணியா, மட்டன் வறுவலா? மட்டன் பிரியாணி 200 ரூபா கறிக்கு மட்டன் பிரியாணி வராங்க. ஃப்ரிட்ஜ் டோரும் வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மேலே ஃப்ரிட்ஜை மேலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது டூர் போடலாம். எப்படி போடலாமா வேண்டாம்? ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எடுத்துகிட்டு வா. உங்கள் ஊரில் மட்டன் கிலோ எவ்வளோன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் 800 ரூபா. 1 கிலோ 800 ரூபாயா? நீ என்ன வீடியோஸ் கிரேவி வீடியோ 200 ரூபாய்க்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம்? 1/4 கிலோ கிடச்சிருக்கோம். இது 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கு. பாத்தியா? தூக்கி பார்த்தா தெரியாதா? தாமரை இலையே 1/2 கிலோ வரும். 2 இலை போட்டிருக்காங்க. சூப்பர். அப்படியே நடுவில் தாமரை. அழகாக ஒரு போட்டோ கூட எடுத்துக்கலாம். பாருங்க, மட்டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சரி, என்ன கிரேவியா என்ன செய்ய போகிற? இப்போ இதை வச்சு கிரேவி தான் செய்யணும். சரி, அப்போ கிரேவி வீடியோ போட்டு விடுவோம். ஓகே, மத்தியானம் போல் வெயிட் பண்ணி பாருங்கள். 3 இலை போட்டிருக்காங்க. நீ கேப்பில் எதுக்கு இலையெல்லாம் பறிக்கிறாங்கன்னு? இந்த மாதிரி விற்கிறதுக்கு தான். கறிக்கடையில் இந்த மாதிரி எல்லா கறிகடையும், பட்டுக்கோட்டை கறிக்கடையில் எங்கேயுமே தாமரை இலை இல்லாமல் கட்டி கொடுக்க மாட்டாங்க. தாமரை இலை போட்டு கட்டி கவரில் போட்டு கொடுப்பாங்க. சில கறிக்கடையில் வந்து கவரில் போட்டு இன்னொரு கவர் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும் தாமரை இலை போட்டு கவரில் கொடுக்குறாங்க. உங்கள் ஊர்லாம் அப்படி தருவாங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். பாய். மட்டன் குழம்பு வீடியோ வந்து மட்டன் கிரேவி வீடியோ வந்து சாயங்காலம். ஓகே, பாய். உள்பக்கம் தான் வைப்பாங்க. உள்பக்கம் இல்லை, இதுதான் உள்பக்கம். இது வெளிப்பக்கம். தண்டு தெரியுது பாரு. தண்டு எப்படி மேலேயா போகும்? வானத்து மேலே. அதான் உள்பக்கனா கீழே, உள்பக்கனா இதுதான். இதில் பூச்சி கீச்சி பாம்பு கும்பெல்லாம் இலையும். ஏன்னா இது வெளியில் உள்ளது. சரியா? புரியுதா? பூச்சியோ ஏதோ இருக்கும். ஆனால் உள்பக்கத்தில் நல்லா சுத்தமாக இருக்கும். தண்ணியிலேயே இருக்கு. இப்போ தெரியுதா? சரி, ஓகே, பாய்.